Hello friends, welcome to my channel Mr. Venki Vids. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா Nintendo Switch உடைய ரிவ்யூ ப்ளஸ் நம்ம கமெண்ட்ஸில் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ப்ரோ நான் Nintendo Switch வாங்கலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு நான் அவருக்கு சொன்னது தாராளமாக வாங்குங்க ப்ரோ. ஏன்னா அவருக்கு Nintendo Switch வாங்குறதுல மைண்ட் செட் வந்துச்சு. பட் எங்கேயா ஏதாவது ரிவ்யூ பார்த்து வேறு ஏதாவது கன்சோல் வாங்கலாம்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. பட் நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா Nintendo Switch வாங்கலாம். Nintendo Switch வாங்குறதுக்கு ஒர்த்தான ஒரு கன்சோல் தான். அது ஏன்றது இந்த வீடியோவுடைய ஆஃப் மேலே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை பற்றின ஒரு பேசிக் ரிவ்யூ பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் சி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைப் சி ப்ரொவைட் பண்ணது மாடர்ன் கேமிங்க்கு நல்லது. அதே போல் நீங்கள் Nintendo Switch லைட்டை தவிர்த்து ஸ்டாண்டர்ட் அண்ட் ஓலெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஐஆர் பிளாஸ்டரும் இருக்கும். அது வந்து அம்பிபோ யூஸ் பண்ணன்னு சொல்கிறாங்க, அது என்னென்னு தெரியாது எனக்கு. நெக்ஸ்ட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா கார்ட்ரேஜ் போட்டுக்கலாம். அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, பவர் பட்டன் இருக்குது, வால்யூம் ப்ளஸ் மைனஸ் பட்டன்ஸ் இருக்குது. இது நான் வச்சுருக்கிறது Nintendo Switch வெர்ஷன் 2. இதுலேயே வெர்ஷன் 1 இருக்கும். இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி மட்டும்தான். பேட்ரி வந்து அது 6 hours கொடுக்குதுன்னா இது 9.5 hours கொடுக்கும்னு சொல்லிட்டு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு ஸ்டாண்டு, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது உள்ள எஸ்டி கார்டு, நான் யூஸ் பண்ணுறது வந்து சாம்சங் எஸ்டி கார்டு, சாதா எஸ்டி கார்டு தான். நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. 256 GB யூஸ் பண்ணுறேன், நீங்கள் 500 GB யூஸ் பண்ணலாம், உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்றது போல் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு Nintendo Switch லோகோ அழகாக இருக்குது பேக் சைடில். அப்புறம் ஜாய்கானுடைய கலர் இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸ்டாண்டர்ட் எடிஷனில் உங்களுக்கு இதான் அட்வான்டேஜ். ஸ்டாண்டர்ட்லேயும் ஓலர்லேயும் நீங்கள் கண்ட்ரோலர் அதை ஜாய்கானை ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ஆப்ஷன்ஸு, கேலரி பார்க்குறது, அதை நீங்கள் எடுக்கிற ஸ்க்ரீன்ஷாட், கேம் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துக்கலாம். கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜாய்கான், லெஃப்ட் ஜாய்கான் மட்டும் கனெக்ட் பண்ணி விளையாடுறது, ரைட் ஜாய்கான் ரிமூவ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணி விளையாடுறது ஆப்ஷன்ஸ். நியூ கண்ட்ரோலர் பேர் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள் தான். அவங்க காட்டுற அந்த பட்டன்ஸை நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறது மூலிமாவே உங்களுடைய கண்ட்ரோலரோ ஜாய்கானும் இதில் கனெக்ட் ஆகிடும். அந்த அளவுக்கு சிம்பிளான ஒரு மெத்தட் தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிலே உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்கள் பார்க்கும்போது. அந்தளவுக்கு சிம்பிளான ஒரு கமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து செட்டிங்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் மோடு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒய்ஃபை நீங்கள் டேர்ன் ஆஃப் பண்ண முடியாது. அதே போல் கன்சோலையும் ஒய்ஃபை டேர்ன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண முடியாதுல்ல, ஏரோப்ளைன் மோட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பிரைட்னஸ் இருக்குது. இது ஆட்டோ பிரைட்னஸ் வச்சாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு தேவையான பிரைட்னஸ் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் ஓகே. உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்றாது போல் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஆடியோ, இதுதான் என்னோடய ஃபேவரட். உங்களுடைய ஹெட்ஃபோனை நீங்கள் கனெக்ட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் லாக் ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2G 5G ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட்டில் உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளோ, மெமரி கார்டு ஸ்டோரேஜ் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம் டேட்டாவை. யூஸரில் நீங்கள் எத்தனை யூஸர் லாகின் பண்ணிக்கலாம், மல்டி யூஸர் நீங்கள் இதெல்லாம் லாகின் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் விளையாட போகிறீங்க, மல்டி அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னா தாராளமாக லாகின் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் பிளாக் ஒயிட்னு சொல்லிவிட்டு 2 டீம்ஸும் இருக்குது. எனக்கு பிளாக் தான் பிடிச்சது. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸ்லீப் மோடும் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் தேவையோ நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கிறது மூலிமா பவரை கன்சியூம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் அண்ட் சென்சார். நீங்கள் ப்ரோ கண்ட்ரோலரை யூஸ் பண்ணுறீங்க, வைப்ரேஷன்ஸ் செலக்ட் பண்ண போகிறீங்களா இல்லையா, அப்புறம் ஜாய்கான் வைப்ரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கேமில் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிவி. இது ஒன்லி ஃபார் Nintendo Switch ஸ்டாண்டர்ட் அண்டு ஓலெட் எடிஷனுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் எனபிள் ஆகும். ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா RGB ஃபுல் ரேஞ்ச் செட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எனபிள் ஆகும். லைட் எடிஷனுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது ஒன்லி நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மொத்த ஆப்ஷனையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது டிவியில் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே யூஸ் ஆகும். சவுண்டு சிஸ்டமில் சரௌண்ட் சவுண்டு யூஸ் பண்ணலாம், ஸ்டீரியோ அண்டு மோனோ உங்களுக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பர்சனலாக ஸ்டீரியோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சவுண்ட் மெத்தட் வேணுமோ நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். சிஸ்டம் செட்டிங்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறது எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம பேக் போயிட்டு நம்ம Nintendo Switch இப்போ வாங்கலாமா வேணாமான்றதை பற்றி சொல்கிறேன். ஜாய்கான்லாம் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இதனால் நம்ம பேச போகிற டாபிக் Nintendo Switch ஏன் வாங்கலாம்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணுறேன். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான் இது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் மேபி மாறி இருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்கனாலே கண்டிப்பாக Nintendo Switch வாங்கலாமா வேணாமான்ற மைண்ட் செட், வாங்கலாம்னு ஒரு விருப்பமும் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா
நீங்கள் Nintendo Switch வாங்கலாம். அது ஒர்த்து தான், எந்த விதத்துலையும் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. ஏன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டபிள். உங்களுக்கு வந்து இதில் மானிட்டர் இல்லாமல் நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் விளையாடலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது போல் டெஸ்க்டாப்லேயும் நீங்கள் இதை வச்சு விளையாடலாம். ஸ்டாண்டு உங்கள்கிட்ட இருக்க ஒரு ட்ரைபாட் இருக்குது, அதில் வந்து நீங்கள் மொபைல் ஹோல்டர் மூலியமாகவும் இதை வச்சு விளையாடலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எனபிளாக இருக்குது. அதே போல் பாருங்கள் 9 hours வந்து டிஸ்பிளே ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் ஃபுல் பிரைட்னஸில் ஃபோர்ட்நைட் ராக்கெட் லீக்லாம் விளையாடுறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்படி அவ்வளோ நேரம் நீங்கள் விளையாடினீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்க கொஞ்ச நேரம் போவீங்க. அந்த டைமில் ஒரு 1 hour சார்ஜ் போட்டு வச்சிங்கன்னா மறுபடியும் வந்து விளையாட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் விளையாடுறீங்கன்னு தெரியாது, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். டிவியோடையும் கனெக்ட் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் சொல்லலாம். கேம் கலெக்ஷன்ஸும் இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா கடல் போல் இருக்குது. இதில் ஹை-எண்டு கேம் HD கேம்ஸும் நிறைய இருக்குது. அதை தவிர்த்து ஃபன் கேம்ஸும் எக்கச்சக்கமானது இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம், கேம் ஆஃப் த இயர் ஜெல்டா கலெக்ஷன் வந்து இவங்ககிட்ட மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் ஜெல்டா, மேரியோ நிறைய கேம்ஸ் இருக்குது. எப்படி ப்ளே ஸ்டேஷனுக்கு எக்ஸ்க்ளூசிவ் தனியாக இருக்குமோ அதே போல் எக்ஸ்பாக்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவ் தனியாக இருக்குமோ அதே தான் Nintendo Switchக்கும். அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவும் ஒரு தனி ரகம் தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொரு இயருமே பார்த்திங்கன்னா நிறைய கேம் பாப்புலர், அந்த கேமாலேயே நிறைய யூனிட் வந்து சேலும் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்டாட்ஸ் பார்த்தேன், அதை வச்சு தான் சொல்கிறேன். Nintendo Switch வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் ப்ளே ஸ்டேஷனை விடவும் 5 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்கன்றத ஸ்டாட்ஸ் மூலிமா பார்த்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த டிவைஸ் வந்து வேல்யூ ஃபார் மணி கண்டிப்பாக சொல்லலாம். இதில் உங்களுக்கு இது மட்டும் இல்லை, ஃப்ரீ கேம்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு மேபி இந்த டவுட் வரலாம், ஃப்ரீ கேம்ஸ் வந்து ஏதாவது பாஸ்போர்ட் ஏதாவது விளையாட முடியுமான்னு. நான் இப்போ காமிக்கிறேன். சர்ச் ஆப்ஷன் கீழே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும். அங்கே போனீங்கன்னா பாட்டமில் ஃப்ரீ கேம்ஸ் எல்லாம் வந்து லிஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ரீ கேம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரீ கேம்ஸ் இதெல்லாமே வந்து ஃப்ரீ கேம்ஸ் தான், ஃப்ரீ டு ப்ளே மட்டும்தான். ஒரு பைசா கூட நீங்கள் செலவு பண்ணவே தேவையில்லை. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நிறைய கேம் கலெக்ஷன் இருக்குது. நான் நிறைய இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன், பார்த்துருப்பீங்க. காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். ஏதாவது சேல் நடந்ததுன்னா பார்த்தீங்கன்னா $5, $10, $2 அந்த மாதிரி ப்ரைஸ்க்கெல்லாம் வந்து நல்ல கேம் கிடைக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படியோ பார்த்தீங்கன்னா இயர்லி ஒரு 2-3 கேம் வாங்குறீங்கனாலே வச்சுக்கோங்களேன். அதை வச்சு நீங்கள் ஓட்டிடலாம். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரையில் நிறைய கேம் விளையாண்டு பார்ப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். கேம் காட்டேஜ் அதே போல் நீங்கள் ஏதாவது கேம் சைடு பை பண்ணிங்கனாலும் சேல் பண்ணலாம். நிறைய வெப்சைட்ஸ் அதுக்கு அவைலபிளாக இருக்குது. CX இருக்குது, GameLoot.in இருக்குது, GameNations.in இருக்குது. இந்த வெப்சைட்லலாம் போயிட்டு நீங்கள் வாங்குகிற சிடிஸை ரீசேலும் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. சிடின்ற பாருங்க, கேம் காட்டேஜ் அது நீங்கள் வந்து ரீசேலும் பண்ணலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தானே. ஸோ இது சிடியும் கிடையாது, ஸ்க்ராட்ச் ஹோல்னு சொல்கிறதுக்கு. காட்டேஜ் தான் குட்டியாக இருக்க போகுது. அதை எங்கேயோ சேஃபாக வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரீசேல் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொன்று வாங்கிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கேம் எல்லாம் வந்து ஏன் ஃபன்னாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய கலெக்ஷன் கேமு ப்ளஸ் வந்து இவங்க ஜாய்கான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கண்ட்ரோலர் இப்போ நீங்கள் லைட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் டிவியில் கனெக்ட் பண்ண முடியாது, அதை பற்றி நான் பேசுவேன்னா. இதை விட ஸ்டாண்டர்ட் அண்ட் ஓலெட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக டிவியில் கனெக்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடலாம். மல்டிப்ளேயர் கேம்லாம் ஸ்க்ரீன் ஸ்ப்ளிட் பண்ணி நிறைய கேம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் விளையாண்டுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. அதுக்கு ஆன்லைன் பாஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அது நீங்கள் போட்டால் மட்டும்தான் விளையாட முடியும். அதை போட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு அந்த மல்டிப்ளேயர் கேமெல்லாம் வந்து விளையாடலாம். ஆன்லைன் கேம் வந்து அதுக்கு தேவைப்படும். மற்றபடி நீங்கள் ஸ்க்ரீனை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு விளையாட போகிறீங்கன்னா அதுக்கு ஆன்லைன் பாஸ் தேவைப்படாது. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்து தான் உங்களுக்கு கேம்லாம் நிறைய இருக்கும். எக்கச்சக்கமான கேம்ஸ் வச்சுருக்காங்க அவங்களுடைய கலெக்ஷன்ஸில். இப்போ நான் வச்சுருக்க கேம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கேம். டிஸ்னி வந்து நமக்கு கொடுத்த டிஸ்னி கார்ட் ரேசிங், இந்த கேம் வந்து ஃப்ரீ கேம் தான், அவங்க சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணது. நல்லாவே இருந்துச்சு. இந்த கேமுடைய கிராஃபிக்ஸு, டெக்ஸ்சர் நீங்களே பார்க்குறீங்க, நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் இப்போ ஜாய்கான் வச்சு விளையாண்டுட்ருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேம்னு சொல்லலாம். இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க, ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க எல்லாருக்குமே. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேரியோ கார்ட்டுக்கு வந்து டஃப் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ இது போல் வந்து நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. அதே போல் இன்னொரு விஷயம், 30 FPS தான் உங்களுக்கு ஐஎன்டி கேமெல்லாம் லாக் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் ப்ளே ஸ்டேஷன் 4, Xbox One எல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா 60 FPS தான் லாக்கு. ஸோ 60 FPS மேலே விளையாட முடியாது. இப்போ இருக்க
ஹை அண்டு ரெஃப்ரெஷ் ரேட் மானிட்டர்லாம் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு ப்ரோ லெவல் கேமிங்லாம் விளையாடணும், மல்டிப்ளேயர் கேமிங்லனா கண்டிப்பாக உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் அதிகப்படுத்தியே ஆகணும். இல்லைன்னா அது நீங்கள் தோக்குறதுக்கு அது ஒன் ஆஃப் த காரணமாக இருக்கலாம். 60 FPS போகிறதுன்றது கேமராக, நீங்கள் ஒரு ஹார்ட்கோர் கேமராக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது நீங்கள் ஒரு கேஷுவல் கேமர் தான், நீங்கள் அதை பற்றிலாம் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்களா? அப்போது கேஷுவல் கேமர்ஸ்க்கு தான் PlayStation 4, Xbox One அண்டு Nintendo Switch பொருத்தமானதாக இருக்கும். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இந்த கன்சோல் வாங்கியிருக்கேன்றதுக்காக சொல்லலை, நான் ரிவ்யூக்காக தான் வாங்கினேன். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவேன், பிடிக்கலன்னா சேல் பண்ணிவிடுவேன். நான் பிசி பிளேயர் தான். ஸோ பிசியும் கன்சோலையும் கம்பேர் பண்ணிங்கன்னா பிசின்னு கண்ண மூடிட்டு சொல்லிவிடுவேன். அதை பற்றி மாற்று கருத்தே கிடையாது. கன்சோலில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் பிசி தான் என்னுடைய சாய்ஸ். ஓகேங்களா? அதை விட கன்சோலில் இந்த கன்சோல் வாங்க வேணான்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நீங்கள் அதை பற்றி வரியே பண்ணாதீங்க. நீங்கள் யோசிக்கிற விதம் தான். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த கன்சோல் வாங்கி? நிறைய ரிவ்யூ பாருங்கள். ரிவ்யூவில் என்னென்ன பண்ணுறாங்க அதை உங்களால் பண்ண முடியும். இதை போர்ட்டபுளாக விளையாட முடியுமா, டிவியோட கனெக்ட் பண்ண முடியுமா? அப்புறம் எதுக்கு நம்ம வாங்கக்கூடாது? ஸோ அதான் என்னோடய ஒப்பீனியன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.